உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேரு வைரம் சுஜிதா. ரேங்க் வந்து 47. மதுரையிலேருந்து வரேன். இப்போ வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் வந்து எடுத்திருக்கேன் சார். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? நான் பிடெக் ஐடி 2019 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பண்ணேன். இப்போ வந்து 2019 என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். யூபிஎஸ்சி தான். 2023 தான் குரூப் 1 வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸு. எனக்கு வந்து 2024 25 இன்டர்வியூ கொடுத்தேன். 2026 இன்டர்வியூ கொடுத்து இது வந்து என்னோட செகண்ட் இன்டர்வியூ, தேர்ட் மெயின்ஸு. ஃபோனா வருது. ஓகே. ப்ரிலிம்ஸுக்கு எந்த மாதிரி தயாராகணும் அப்படின்றத சொல்லுங்கள். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 6 யூனிட் இருக்குது. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி தயாரானீங்க? என்னென்ன புத்தகங்களில் படிச்சீங்கன்றத ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். 6th to 10th வந்து பேசிக்காக இருக்க சோஷியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, அதுலேயே வந்து ஹிஸ்ட்ரி அதெல்லாமே கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் 11th 12th பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ், 9th எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணணும். 11th 12th ஹிஸ்ட்ரி கவர் பண்ணணும். சயின்ஸுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே போதும், தாராளம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பிஒய்க்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். முக்கியமாக எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, எல்லாரும் புக்கே வந்து திருப்பி திருப்பி எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து நிறைய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்றது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நம்ம படிக்கலைனாலும் இந்த கொஷினுக்கு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுறப்பே வந்து இந்த கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண நம்மளுக்கு அந்த நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸ்கூல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிங்களா, ஆங்கில வழியாம? நான் இங்கிலீஷ் மீடியம் தான். இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக படிக்கும்போது அதில் நிறைய சங்ககால இலக்கியங்கள்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? டிஃபிகல்ட்டாக இருந்ததா இல்லை மேனேஜ் பண்ணி படிச்சிட்டிங்க? இங்கே டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்லேயும் சரி, ப்ரிலிம்ஸ்லேயும் சரி, யூனிட் 8 இருந்தது. இப்போ யூனிட் 5 and 6 மாற்றிருக்காங்க. தமிழ் சொசைட்டி இதில் வந்து அவங்க கொடுக்குற வெயிட்டேஜ் வந்து கம்பேரேட்டிவாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ பேசிக்காக புக்ஸில் வர்றதை வந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே, திருக்குறளில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கனாலே நம்மளால ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். அதை மீறி அவங்க கேட்குறது வந்து பாலிசி நோட்ஸ்லேருந்து கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ் லெவலில் சொல்கிறேன். ஸோ பாலிசி நோட்ஸை ஜஸ்ட் ரீட் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அந்த போர்ஷனையும் நம்மளால் கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து யூனிட் 9. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்க டாபிக்ஸு 2025 என்னெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ்நாடு லெவலில் என்ன இண்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் படித்தோன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியும். 6 யூனிட் இருக்குல்ல மேம், 6 யூனிட்டுமே பேசிக்காக ஓரளவுக்கு படிக்கிறது பெட்டரா, இல்லை ஒரு 4 யூனிட்டை சூஸ் பண்ணிட்டு அதை தரவாக படிக்கிறது பெட்டரான ஆப்ஷனா? இப்போ பேசிக்காக கவர் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து யூனிட் 8 and யூனிட் 9 அது வந்து இப்போ 5 and 6 மாற்றிருக்காங்க. தமிழ் சொசைட்டி அண்ட் தமிழ்நாடு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டெவலப்மெண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதை நம்ம கவர் பண்ணிட்டாலே வந்து ஒரு 75 பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் பாலிட்டி, அதாவது பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஏன்னா 45 மார்க்ஸ் இருக்குது. ஸோ பாலிட்டி வந்து டெய்லியுமே நம்ம படிக்கணும். ஒரு 2 hours பாலிட்டிக்குன்னு வச்சுக்கிட்டோன்னா கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். எந்த ஏரியாவிலேருந்து இப்போ சிட்டிசன்ஷிப்லேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா புக் ரீட் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டி டெய்லி பேசிஸில் இப்போ 1 week வந்து ஹிஸ்ட்ரி அப்படி எடுத்துக்கிட்டோன்னா என்னெல்லாம் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கோ, வேறு இன்ஸ்டியூட் சோர்சஸ் கொஷின் பேப்பர் கூட டெலிகிராம்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி படிக்க வேண்டியதில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டெய்லி 2 hours வச்சு படித்தோன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் ப்ரிலிம்ஸ். ஓவர் த பீரியடில் இப்போ நீங்கள் 19லே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்போ ப்ரிலிம்ஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து முடிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? படிச்சுட்டு இருந்தால் போர் அடிக்கும்ல, அது எப்படி உங்களுக்கு அந்த மேனேஜ் பண்ணீங்க? அதுதான் சொல்கிறேன். நான் வந்து புக்ஸையே நான் திருப்பிலாம் எடுத்து படிக்கவே இல்லை சார். ஒரு வாட்டி 2 times மேபி நான் படிச்சிருப்பேன் தமிழ்நாடு புக்ஸு. ஏன்னா நான் ஆல்ரெடி என்சிஆர்டிலே கவர் பண்ண போர்ஷன்ஸு திருப்பி தமிழ்நாடு போர்ஷன்ஸ் மட்டும்தான் நான் டிஎன்பிசிக்கு வரப்போ கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு தமிழ்நாடு போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு, டெவலப்மெண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷனும் தமிழ் சொசைட்டியும். ஸோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படித்தேன். அடுத்து ஃபர்தர் ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து நான் கொஷின் பேப்பர்ஸ் தான் சால்வ் பண்ணேன்.
ரொம்ப படிக்கிறது வந்து போர் அடிச்சிரும் ஒரு கட்டத்துல. நான் கொஸ்டின்லாம் சால்வ் பண்றப்போ எனக்கு நெறைய தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ நான் உட்காந்து சால்வ் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஒரு நாளைக்கு நான் 2 கொஸ்டின் பேப்பர் கூட சால்வ் பண்ணுவேன். பண்ணி அத ஒவ்வொரு இதுக்கும் நான் தப்பு பண்ணனாலும், இத ஏன் தப்பு பண்ணோம்? ஓகே இதுக்கு இந்த மாரி ஆன்சர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறப்போ, அது என் மைண்ட்ல நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிரும். கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது அதுக்கான ஆன்சர் மட்டும் இல்லாம இந்த 3 ஆப்ஷன் ஏன் குடுத்துருக்காங்க? இந்த 3 ஆப்ஷனுக்கு என்னலாம் வரணும் அப்படின்னு பார்க்கணுமா? ஆமா. கண்டிப்பா அத பார்க்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு காரணமே வந்து, அவங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கான அர்த்தமே அந்த ஆப்ஷன்ஸையும் வந்து நம்ம எடுத்து ஒவ்வொன்னையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன் இந்த ஆப்ஷன்ஸ் ஏன் கேட்டிருக்காங்கன்ற அர்த்தமும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா க்ளோஸ் சிமிலாரிட்டீஸ்ல தான் இருக்கும். 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிரலாம். 2 ஆப்ஷன் சிமிலரா தான் இருக்குன்றப்போ, நம்ம ஆப்ஷன்ஸும் பார்க்குற மாரி தான் இருக்கும். செப்டம்பர் மந்த் பிரிலிம்ஸ் நடக்கப்போகுது. அது எழுதக்கூடியவங்களுக்கு உங்களோட ஆலோசனை ஆ என்னோட இது என்னன்னா, ஆ அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஆ நம்ம நல்ல ரேங்க் வாங்கணும்னு உடனே எடுத்து இது பண்ணாம, கன்சிஸ்டன்ட்டா அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா கன்சிஸ்டன்ட்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா, குரூப் 1 கிளியர் பண்ணிரலாம். ஐ அம் கேரண்டி. இப்போ வந்து ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டீங்க அப்படின்னா, ஃபர்தரா நீங்க படிக்கிறதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. நெறைய இன்ஸ்டிடியூட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ஸும் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா, நெறைய கத்துக்கலாம். ஸோ இது மூலம் வந்து நம்ம நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கலாம். ம். மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் 3 பேப்பர் இருக்கு. எந்த மாரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து என்ன பிரியாரிட்டில படிச்சீங்கன்னு சொல்லுங்க? நான் வந்து அப்போலோ ஸ்டடி சென்டர்ல தான் படிச்சேன். அங்க வந்து ஒரு வாரத்துக்கு 3 டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு டெஸ்ட் வந்து என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் குடுத்தே வைப்பாங்க. ஸோ சிலபஸ் கவர் ஆயிரும். இன்னொரு டெஸ்ட் வந்து நம்ம அங்க போய் ஆன் த ஸ்பாட்ல வந்து டெஸ்ட் எழுதுற மாரி இருக்கும். ஃப்ரைடே குடுக்குற டெஸ்ட் வந்து நம்ம 50 மார்க்ஸ் இருக்கும்ல. 250, 250ல 50 மார்க்ஸ் தமிழ் சொசைட்டி அந்த மாரி சிலபஸ்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அதுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ சிலபஸ்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்த கொஸ்டின் பேப்பர்லயே கவர் பண்ணனால, எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிருச்சு அது படிக்கிறதுக்கு. ஆ அது வந்து ரைட்டிங் பிராக்டிஸும் வந்து கெயின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாருமே ஒரே மாரியே தான் படிக்க போறாங்க. ஒரே டேட்டா தான், ஒரே விஷயத்த தான் எல்லாரும் படிக்கிறாங்க. மத்தவங்க பேப்பர்லேருந்து நம்ம பேப்பர வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு நீங்க என்னலாம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்றத என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. ஆ அதனால நான் வந்து என்ன பென் சூஸ் பண்ணலாம்? எனக்கு வந்து சார் கைடன்ஸ் குடுத்தாரு. டைரக்டர் சார், அப்போலோட டைரக்டர். இந்த பென் சூஸ் நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் பென் இருக்கு. அதுவே நம்ம ஹேண்ட் ரைட்டிங்க வந்து மாத்தும். ஆக்சுவலா பைலட் V10, V7 இந்த மாரி என் ஹேண்ட் ரைட்டிங் ஒல்லியா இருக்கனால நான் குண்டா இருக்க பென் சூஸ் பண்ணேன். இந்த டைம். அதுக்கப்புறம் என்னோட பிரசன்டேஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா கன்டென்ட். நம்ம 3 போறப்ப தான் நம்ம ஹேண்ட் ரைட்டிங், பிரசன்டேஷன் நீட் ஆயிடுச்சுனாலே நம்ம கன்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணிரலாம். கன்டென்ட் ஃபோக்கஸ் பண்றப்போ, கொஞ்சம் கொஞ்சமா டேட்டா ஆட் பண்ண நம்மளோட மார்க்ஸ் வந்து கெயின் ஆகும் சார். இப்ப நீங்க சொன்ன மாரி, கடந்த முறைகள்ல என்ன தவறு பண்ணி அத இந்த வாட்டி நீங்க திருத்திக்கிட்டீங்கன்றத நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதுறப்போ வந்து எனக்கு பிரிலிம்ஸ் கிளியர் ஆகும்னே தெரியாம இருந்துச்சு. அதனால நான் மெயின்ஸ் எடுத்தோனே நான் ஸ்டார்ட் பண்ணல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். அது ரொம்ப இதாயிடுச்சு. செகண்ட் மெயின்ஸ் பண்றப்போ வந்து நான் ஆப்ஷன்ஸ் வந்து பேடா சூஸ் பண்ணிட்டேன். கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. ஒரு ஒரு கொஸ்டின் வந்து சூஸ் பண்றது வந்து நம்மளுக்கு மார்க் குறையறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ அந்த சாய்ஸ் குடுக்குறப்போ, அந்த கொஸ்டின நம்ம எடுத்து இது எழுதுனோம்னா, காமனா எல்லாருமே என்ன எழுதுறாங்களோ அந்த கொஸ்டின் தான் நம்ம எழுதணும். நம்ம போய் புதுசா எழுத போறோம்னு சொல்லிட்டு, அத எடுத்து எழுதுறப்போ நம்மளுக்கு மார்க்ஸ் குறையறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். அது வந்து நீங்க ஃபர்தரா நெறைய டெஸ்ட் எழுதுறப்போ அந்த நாலேட்ஜ் வந்து வந்துரும். ஆ என்னுடைய அம்மா 2019லேருந்து இப்போ வரைக்கும் வந்து 7 இயர்ஸ் ஆச்சு. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி. த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எங்க அம்மா தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்.